ஹாய் கைஸ் நாங்க அந்தியூர்ல நடக்கிற கொரோனா சமையலுக்கு போலான்னு சொல்லிட்டு நாங்களும் டீமா கிளம்பி போயிட்டுங்க. கிளம்பி போறப்ப என்னன்னு பார்த்தா ஏடிஎம் பக்கம் போய் காசு எடுக்காம போயிட்டோம். அங்க போயிட்டு சரியான அடி வாங்கிட்டோம். எங்க பார்த்தாலும் ஜிபே ஒர்க் ஆகல. நீங்க போனீங்கன்னா கொரோனா சமையல் மறக்காம அமௌண்ட் வந்து எடுத்துட்டு போங்க. ஜிபே, ஃபோன்பே எதுவுமே அங்க வந்து ஒர்க் ஆகாது. அதுக்கப்புறம் நாங்களும் சரி வந்த களைப்புல ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கரும்பால் ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு கரும்பால் ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு கூட்டம் நம்மள சுத்தி எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் சுத்தி முத்தி பாக்குறப்ப தான் என்னடா இவ்வளவு கூட்டம் இருக்கேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஷாக் ஆயிட்டோம். கிட்டத்தட்ட நேத்திக்கு மட்டும் பார்த்தா 1,00,000 பேருக்கு மேல வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. அப்புறம் தூரி ஏறலாம்னு சொல்லிட்டு நாங்களும் தூரி இருக்கிற இடத்துக்கு போனா, அங்கேயும் ஏகப்பட்ட கூட்டம் இருந்துச்சு. எப்படியோ போயிட்டு நாங்களும் ஒரு தூரி காலியா இருந்துச்சு. அந்த தூரில போயிட்டு டிக்கெட்ட வந்து வாங்கிட்டோம். இனி தூரியாட போ வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு ஜாலியா ஒரு என்ஜாய்மென்ட்டோட மேல ஏறி போறதுக்கு ஆரம்பிச்சோம். மேல ஏறி போயிட்டு தூரில உட்காந்தோனே எங்களையும் சுத்தறக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. அட என்னடா இந்த சுத்து சுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேல இருந்து பார்க்கறக்கு அந்த வியூ வேற லெவல் இருந்துச்சு. நம்மள சுத்தியும் தூரியாவே இருந்துச்சு. மேலக்கு வந்துட்டு பல்ல ஈன்னு காமிச்சிட்டு இருக்கேன். பயந்துக்காதீங்க. அது நான் தான். அதுக்கப்புறம் நாங்களும் மேல இருந்து தம்பி உங்களுக்கு சுத்த வேண்டிய ரவுண்ட் முடிஞ்சது இறங்கி வாங்கப்பான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் இறங்கி அப்படியே கீழ வந்துட்டேங்க. கீழ வந்ததுக்கப்புறம் நமக்கு சோளக்கருது சாப்பிடலான்னு இருந்துச்சு. சரி ஃபர்ஸ்ட்டா சோளக்கருது சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நாமளும் அண்ணன் கடையில போயிட்டு சோளக்கருது வந்து சொல்லியாச்சு. அண்ணனும் சோளக்கருது ஒண்ணு எடுத்து குடுத்தாப்புல. அதுக்கப்புறம் நானும் அப்படியே சாப்பிடறதுக்கு ஆரம்பிச்சேன். டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. வருஷம் வருஷம் கொரோனா சமையல் போறப்போ கருது வந்து சாப்பிடுவோம். அதே மாரி இந்த வருஷம் ஞாபகார்த்தமா நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் குதிரை சந்தையெல்லாம் பார்த்துட்டு வரப்ப தான் இந்த தம்பி வந்து பார்த்தோம். இந்த தம்பி அழகா ஒரு பொண்ண மேல குறிச்சு குதிரை சவாரி வந்து கூட்டிட்டு போயிட்டு இருந்தாப்புல. அதையும் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க அக்கா பொண்ணுக்கு ஏதாச்சும் பொம்மை வாங்கணும்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஏன்னா பொம்மை வாங்காத போயிட்டா எங்க அக்கா என்ன கொன்றுவா. அதுக்கப்புறம் பொம்மையெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அப்புறம் வரப்ப தான் இவர வந்து பார்த்தேங்க. புஷ்பா ஸ்டைல்ல சும்மா சுட்டு சுட்டு காமிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா துப்பாக்கி தான் என்ன நாங்க வாங்கவே இல்ல வந்துட்டோம். அதுக்கப்புறம் நாங்களும் இதுக்கப்புறம் நம்ம பயணத்த முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட்டா பானிபூரி வந்து சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பானிபூரி கடைக்கு வந்து போயிட்டோங்க. பானிபூரி கடைக்கு போனதுக்கப்புறம் டோக்கன் வாங்கிட்டு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் டோக்கன் எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் எங்களுக்கும் நாங்க ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் அங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நாங்களும் அங்கிருந்து கிளம்புறக்கு ஆரம்பிச்சுட்டோம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. இந்த மாரி அப்டேட்ஸ் எல்லாம் வேணும்னு நெனச்சீங்கன்னா நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. சரி அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா.